ஜெயலானி, இப்ப உதயநிதி தாமதத்தினால முதல் பரிசு தேர்வுல குழப்பம் ஏற்பட்டு குலுக்கல் முறையில தேர்வு செய்யப்படுவாங்கிற தகவலை சொல்லியிருக்கீங்க. இது மட்டும் இல்லாம அந்த பகுதியில விளம்பர பதாகைகள்னால மாடுபிடி வீரர்கள் மிகவும் அவதிக்குள்ளானதாகவும் சொல்லப்படுகிறது. அது பற்றின கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக. அதாவது ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரையில வாடிவாசல் இருக்கும். வாடிவாசலில் இருந்து குறிப்பிட்ட தொலைவு விலையிலாக அந்த கயிறு கட்டப்பட்டிருக்கும். அதனுடைய நீளம் என்பது 80 100 மீட்டர் அளவிற்காக இருக்கக்கூடும். இந்த அளவிற்காக வாடியிலிருந்து ஒரு வீரர் அந்த மாட்டை தழுவியபடி, தூளை தழுவியபடி அந்த கயிறுக்கு வந்தால் காளையர் வெற்றி பெற்றதாக, மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். அப்படி அந்த மாடுபிடி வீரரை தொட விடாமல் காளை அந்த கோட்டை கடந்து சென்று விட்டால் மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். இந்த சூழ்நிலையில் சில மாடுகள் சுற்று மாடு என்ற அடிப்படையில அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தை சுற்றி சுற்றி விளையாடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சில நேரங்கள்ல வெளியே சென்ற காளைகள் மீண்டும் திரும்பி வருவதற்கான சூழ்நிலை ஏற்படும். இது போன்ற காலகட்டங்கள்ல வாடியில இடதுபுறமும் வலதுபுறமும் இருக்கக்கூடிய பகுதிகளில், அந்த கட்டைக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் இருக்கக்கூடிய அந்த கம்பிகள்ல தான் மாடுபிடி வீரர்கள் அது மேல ஏறி மாடுகள்ல இருந்து மாடு முட்டை வரும்போது தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக வழக்கமாக செய்வார்கள். இந்த சூழ்நிலையில இந்த ஆண்டு அவனியாபுரமாக இருக்கட்டும், தற்போது இன்று நடைபெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், இரண்டு புறத்திலுமே விளம்பர பதாகைகள் அதிகமாக இருந்ததன் காரணமாகவும், அதிலும் குறிப்பாக பிளக்ஸ் பேனர் அது போன்ற விளம்பரமாக இருந்தாலும் கூட மாடுபிடி வீரர்கள் ஏறும்போது அதனை கிழித்து அவசரத்திற்கு மேலே ஏறிக்கொள்ளலாம். ஆனால் முழுவதுமாக தகரங்களால் ஆன அந்த விளம்பர பதாகைகள் அமைக்கப்பட்டதன் காரணமாக மாடுபிடி வீரர்களால் அந்த மாடு முட்டை வரும்போது தப்பிக்க முடியாத ஒரு அசாதாரண சூழல் என்பது நிலை வந்ததாக ஏற்கனவே குற்றச்சாட்டு என்பது எழுந்தது. குறிப்பாக டோக்கன் வழங்குவதில் சில குளறுபடிகள், மாடுகளை அவிழ்ப்பதில் குளறுபடிகள், டோக்கன் என்ன அடிப்படையில் அந்த மாடுகளை அழைத்து வரல அப்படின்னு சொல்லி ஒரு குளறுபடி, போட்டியை துவங்குவதில் ஒரு குளறுபடி, எப்போது துவங்க வேண்டிய போட்டி 2 மணி நேரம் தாமதமாக தொடங்கியது, இதனாலேதான் எங்களுக்கான அந்த போதிய அவகாசம் கிடைக்கவில்லை என்பதாக ஒரு மன குமுறலோடு மாடுபிடி வீரர்களும் மாட்டின் உரிமையாளர்களும் சொல்லக்கூடிய ஒரு சூழல். இருட்டு நேரத்துல இந்த போட்டி என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக இது போன்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் இருட்டில் நடைபெற்றது கிடையாது. அதிகபட்சமாக 6 மணி அளவிற்காக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது அலங்காநல்லூரில் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பாக நடைபெற்ற போது 5 மணி வரையிலாக அந்த கால அவகாசம் வழங்கப்பட்ட போது அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து எங்களுக்கு கூடுதல் அவகாசம் கொடுங்கள், பல மாடுகள் நிற்கிறது என்பதாக கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் 1/2 மணி நேரம் கூடுதலாக வழங்கப்பட்டது. அன்றைய தினம் 6 மணி வரையிலாக 6 மணிக்குள்ளாகத்தான் அந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது நடத்தப்பட்டது. ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்தவரை 6 மணிக்கும் மேலாக கிட்டத்தட்ட சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் அந்த ஜல்லிக்கட்டு போட்டி முழுவதுமாகவே பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய சூழலில் இரவு நேரம் நெருங்கிவிட்டது, வெளிச்சம் இல்லாத சூழல் காணப்படுகிறது. வெறும் ஒளி விளக்கில் மட்டுமே அந்த ஜல்லிக்கட்டு போட்டி, அந்த இறுதிப் சுற்று என்பது நடத்தப்பட்டது. மிகவும் அபாயகரமான சூழலிலேயே தான் அந்த இறுதி சுற்று என்பது நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் அந்த பகுதியில அந்த வெளிச்சம் என்பது போதிய அளவிற்கு இல்லை என்பதாகும். இதன் காரணமாகவே இறுதி சுற்றில் பங்கேற்ற வீரர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த பங்கேற்ற வீரர்களுக்கு மாடுகளை பிடிப்பதில் சில சுணக்கங்கள் ஏற்பட்டதாகவும் மாடுபிடி வீரர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருந்து வருகிறது. என்றால் வழக்கமாக வெளிச்சமான சூழலில் விளையாடும் போது அவர்களுக்கான அந்த புத்துணர்வு என்பது இருக்கும், அந்த காளைகளை பார்ப்பதற்கான அவகாசம் என்பது அதிகமாக இருக்கும். ஆனால் இறுதி சுற்றில் பங்கேற்ற வீரர்கள் அனைவருமே திறன் வாய்ந்த வீரர்கள், ஒவ்வொரு சுற்றிலும் சிறப்பாக பங்கேற்று குறிப்பிட்ட காளைகள் அடைக்கியதன் காரணமாக இறுதி சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள். ஆனால் இறுதி சுற்றில் பங்கேற்ற வீரர்களின் காரணமாக பங்கேற்ற வீரர்களாலும் கூட இறுதி சுற்றில் வந்த காளைகளை சில பிடிக்க முடியாத சூழல் என்பதிலே வந்தது. இதற்கான காரணம் என்பது அந்த மாடுகளை பிடிப்பதற்கான அந்த வெளிச்சம் என்பது போதிய அளவிற்கு இல்லை என்பதாக மாடுபிடி வீரர்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்து வருகிறார்கள். இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமான துவக்க காரணம் என்பது போட்டி துவங்கியதற்கான அந்த தாமதமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் போட்டி குறிப்பிட்ட நேரத்தில் திட்டமிட்டபடி தொடங்கி இருந்தால் இன்றைய தினம் ஜல்லிக்கட்டு போட்டி, பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே நிறைவு பெற்றிருக்கும். தங்கள் தாமதமாக வந்ததை மறைக்க வேண்டும் என்பதற்காக இருட்டிலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தக்கூடிய சூழலை ஏற்படுத்தி விட்டார்கள். இதன் காரணமாக இன்றைய தினம் அபாயகரமான சூழல் நிலவினாலும் கூட எந்த ஒரு அசாதாரண சூழலும் இல்லாமல் போட்டி நல்லபடியாக நிறைவு பெற்றிருந்தாலும் பல குழப்பங்கள் நிலவி இருக்கிறது. இதன் காரணமாக அங்கு வந்த மாடுபிடி வீரர்களாக இருக்கட்டும், காளையின் உரிமையாளர்களாக இருக்கட்டும், வருத்தத்துடனே திரும்பி செல்லக்கூடிய சூழல் என்பது நிலவுகிறது. எனவே உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை நடைபெற இருக்கிறது. எனவே அவர்களுக்கு அந்த நடைபெற இருக்கக்கூடிய அந்த போட்டியிலாவது முறையான திட்டமிடலுடன் இந்த போட்டி என்பதை நடத்த வேண்டும். ஏனென்றால் ஜல்லிக்கட்டு போட்டி என்பது வெறும் மாடும் வீரர்களும் தொடர்புடையது அல்ல, தமிழர்களுடைய பாரம்பரியம் தொடர்புடையது. இந்த விளையாட்டுடன் தமிழக மக்கள் ஒவ்வொருவரும் ஊறி
போயிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தாங்கள் இருக்கும் பகுதிகளில் இருந்து தொடர்ச்சியாக பார்வையிட்டு வருகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பாதுகாப்பற்ற முறையிலும் குழப்பமான சூழ்நிலையிலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவது என்பது தமிழர்கள் மத்தியில், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில வருத்தத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது. கம்பிகள் சுற்றிலும் விளம்பர பதாகைகள், இதன் காரணமாக மாடுபிடி வீரர்கள் மாடுகளில் இருந்து தப்பிக்க முடியாத சூழல் என பல குழப்பங்கள் என்பது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில நிலவி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில பங்கேற்று தற்போது சில நேரத்துக்கு முன்பாக நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது அதில் வெற்றி பெற்றவர்கள் தொடர்பான அந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில சிறப்பாக விளையாடிய காளைகளுக்கு சிறந்த பரிசு என்பது வழங்கப்படும். அந்த அடிப்படையில தற்போது டிராக்டர் பரிசு வெற்றி பெற்றிருக்கிறது. குளம்பகுளத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவருடைய காளை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த காளை இன்றைய தினம் இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் யாரிடமும் பிடிபடாமல் சிறப்பாக விளையாடியதன் காரணமாக சிறந்த காளைக்கான அந்த முதல் பரிசினை வென்றிருக்கிறது. குளமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவருடைய காளை முதல் பரிசாக டிராக்டரை வென்றிருக்கிறது. அதே போன்று இரண்டாவது பரிசாக கண்டுகுட்டியுடன் கூடிய அந்த நாட்டு பசுவை கைக்குறிச்சியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவருடைய காளை இரண்டாவது பரிசை வெற்றி பெற்றிருக்கிறது. இதே போன்று குலுக்கல் முறையில தேர்வு செய்யப்பட்டதா என்பது தொடர்பான சரியான விவரங்கள் கிடைக்கப்படவில்லை. இரு வீரர்கள் 16 மாடுகளை பிடித்திருக்கிறார்கள். அது தொடர்பான அறிவிப்புகளை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுவார்கள் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. கார் பரிசை அஜித் என்பவர் 16 காளைகளை பிடித்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் என்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஜெயலானி, தற்போது அஜித்குமார் மற்றும் பிரபாகரன் இருவர் போட்டியிட்ட நிலையில அஜித்துக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த போட்டி தாமதமாக தொடங்கியதால் என்னென்ன விளைவுகள் அங்கு ஏற்பட்டிருக்கிறது? தற்போதைய நிலவரம் என்ன? நிச்சயமாக அதாவது ஒவ்வொரு இந்த முதல் பரிசு எப்படி தேர்வு செய்வார்கள் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முதல் சுற்றுல ஒரு 50 வீரர்கள் பங்கேற்பார்கள். அவர்களுக்கான ஒரு நிறத்துல ஒரு ஜெர்சி என்பது வழங்கப்படும். அதன் அடிப்படையில அதிகாரிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த மாடுபிடி வீரர்களை யார் யார் அதிக காளைகளை பிடிக்கிறார்கள் என்பது தொடர்பாக பதிவு செய்து வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் அடுத்த சுற்றுக்கு தகுதி செய்யப்படுவார்கள். இது போன்று 2 சுற்றுகள் தகுதி செய்யப்பட்டு ஒட்டுமொத்தமாக அவர்கள் எத்தனை காளைகளை பிடித்திருக்கிறார்கள் என்பதாக அதன் அடிப்படையிலேயே அவர்களுக்கான அந்த இறுதி சுற்றுக்கான அனுமதி என்பது வழங்கப்படும். இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டை பொறுத்தவரையிலும் அதே போன்றுதான் நடைபெற்றது. ஆனால் இதில் நடந்த குளறுபடி என்னவென்றால், காலை 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்கி இருந்தால் ஒவ்வொரு சுற்றிற்குமே 1 மணி நேரம் கிடைத்திருக்கும். குறிப்பாக இன்று 9 சுற்றுகள் நடைபெற்றிருக்கிறது. அந்த 9 சுற்றுகள் நடைபெற்றிருந்தாலும் காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரையிலாக 12 மணி நேரத்திற்கு மேலாக அவகாசம் என்பது இருக்கிறது. எனவே ஒவ்வொரு சுற்றிற்கும் 1 மணி நேரம் வரையிலாக அந்த அவகாசம் என்பது கிடைத்திருக்கும். மாடுபிடி வீரர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்திருக்கும். மாடுகளை பிடிப்பதற்கான அவகாசம் என்பது இருந்திருக்கும். ஆனால் இன்றைய தினம் நடைபெற்ற இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சுற்றிற்கும் குறைந்த அளவிற்கான கால அவகாசமே கிடைத்தது. இதன் காரணமாக அவர்களால் போதிய அளவிற்காக சிறப்பாக பங்கேற்க முடியாத சூழல் என்பது நிலவியது. இந்த சூழ்நிலையில் 2 நபர்கள் முதல் பரிசுக்காக தேர்வு செய்யக்கூடிய அளவிற்காக இருவருமே 16 காளைகளை பெற்றிருந்த நிலையில தற்போது அஜித்குமார் என்பவர் முதல் பரிசிற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் முதல் பரிசிற்கு தேர்வு செய்யப்பட்டு கார் அவருக்கு பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசினையும் அவர் பெற்றிருக்கிறார். இதே போன்று பொதுவு பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் பைக்கை பரிசாக பெற்றிருக்கிறார். அதே போன்று நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரும் 11 காளைகளை அடக்கி 3வது பரிசிற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று சிறந்த காளைகளை பொறுத்தவரை டிராக்டர் பரிசு குளமங்கலத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவருடைய காளை வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பிட்ட நேரத்தை விட அதிக அளவிற்காக களத்தில் நின்று விளையாடியதன் காரணமாகவும் எந்த ஒரு மாடுபிடி வீரரையும் தங்கள் பக்கம் நெருங்க விடாதன் காரணத்தினாலும் அவர்களுக்கு அந்த குளமங்கலத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவருடைய காளைக்கு டிராக்டர் முதல் பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சிறந்த காளைக்கான 2வது பரிசு என்பது இரண்டாவது காளைக்கான பரிசு என்பது தமிழ்ச்செல்வன் என்பவருடைய காளைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜெயலானி, தற்போது குலுக்கல் முறையில தேர்வு செய்ததற்கு கடும் எதிர்ப்பு எழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பிரபாகரன் என்பவர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அஜித்குமார் பரிசு வென்றதாக குலுக்கல் முறையில தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து இந்த எதிர்ப்பு வந்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்கள் என்ன?
நிச்சயமாக நானும் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஜல்லிக்கட்டு போட்டி என்பது மாடுபிடி வீரர்கள் இதற்காக விரதம் இருந்து உடற்பயிற்சியை மேற்கொண்டு தங்களது உயிரை பணயம் வைத்து தமிழர்களுடைய வீர விளையாட்டான இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை விளையாடுவதற்காக வருகை தருகிறார்கள். இதற்காக மருத்துவ பரிசோதனை, ஒரு சுற்று தொடங்குவதற்கு முன்பாக 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே அவர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இப்படி பல விதிமுறைகளை கடந்து தற்போது களத்திற்கு வருகிறார்கள். களத்தில் வரக்கூடியவர்களுக்கும் காலை 7 மணிக்கு ஒரு சுற்றிற்கு வந்தாலும் கூட அவர் அடுத்து 2 சுற்றுகள் விளையாடி இருப்பார். அடுத்து நேரடியாக இறுதி சுற்றுக்கு தகுதிப்பட்டிருப்பார். அதிக காளைகளை பிடித்திருந்தார். இந்த நிலையில 2 நபர்களுமே எந்தவித சமரசமும் இன்றி கடுமையான போட்டியை மேற்கொண்டார்கள். கடினமான மாடுகளையும் கூட லாபகமாக பிடித்து 16 காளைகளை அடக்கி இருக்கிறார்கள். ஆனால் இருவருமே சமமாக 16 காளைகளை பிடித்ததன் காரணமாக குலுக்கல் முறையில் ஒருவரை தேர்வு செய்வோம் என்பது ஏற்புடையதல்ல. இதற்கு பதிலாக மாவட்ட நிர்வாகம் அந்த 2வது பரிசும், குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்திய போட்டி நிர்வாக குழுவினரோ அல்லது அமைச்சர் பெருமக்களோ இந்த போட்டியில் 2 பேருமே 16 காளைகள் பிடித்திருந்தால் இருவருக்குமே முதல் பரிசை கொடுத்திருக்க வேண்டும். அல்லது இந்த போட்டி துவக்கம் என்பது முறையாக முன்கூட்டியே துவங்கப்பட்டிருந்தால் அதற்கான கால அவகாசம் இருந்ததால் இன்னும் ஒரு 10 நிமிடம் கூடுதலாக அல்லது 20 நிமிடம் கூடுதலாக அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தி இருக்கலாம். அதன் காரணமாக இருவரில் ஒருவர் யார் வெற்றி பெற்றிருக்கலாம் என்பது தேர்வு என்பது எளிமையாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைய தினம் போதிய அளவிற்காக இந்த போட்டி நடத்துவதற்கான வெளிச்சம் இல்லை, நேர அவகாசம் இல்லை. இதற்கான காரணம் போட்டி துவங்கியது தாமதம். இது ஒரு காரணமாக இருக்கப்படுகிறது. இப்படி பல குழப்பங்கள் என்பது ஜல்லிக்கட்டு போட்டி நடத்திய அந்த நிர்வாகத்திடம் இருப்பதன் காரணமாக தற்போது நான் எப்படி ஒரு குலுக்கல் முறையில முதல் பரிசை வென்றுவிட்டு 2ஆம் பரிசை பெற்றுக் கொள்வது என்ற ஆதங்கம் என்பது யாருக்கேனும் எழுவது வழக்கம்தான். அது போன்ற ஆதங்கம் தான் 2வது பரிசை பெற்ற அந்த மாடுபிடி வீரருக்கும் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான சற்று நேரத்தில் அது தொடர்பான பேட்டியம் அவர் வெளியிடுவார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. பாலமேடு உலக பிரசித்தி பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி வரலாற்றில் முன்பு எப்போதும் இல்லாத வகையிலாக தாமதமாக துவங்கி தாமதமாக நிறைவு பெற்றிருக்கிறது என்பதாகவே கூற முடியும். இதற்கான முதல் காரணம் என்பது அந்த இந்த அரசு நிர்வாகம் தான் என்பதாக பாலமேடு பகுதி மக்கள் குமுறல்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இதுவரையிலும் எப்போதுமே ஜல்லிக்கட்டு போட்டி என்பது காலை 7 மணிக்காக துவங்கி இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தாமதமாகவே நடைபெற்றது. அதன் காரணமாக போதிய அவகாசம் வழங்க வேண்டும் என்ற காரணத்தினாலும் காளையின் உரிமையாளர்கள் தொடர்ந்து குரல் எழுப்பியதன் காரணமாகவும் மாலை 5 மணிக்கு முடிய வேண்டிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியுமே தாமதமாகவே நிறைவு பெற்றது. 6:30 மணிக்கு மேலாகவே இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது நடத்தி முடிக்கப்பட்டது. இப்படியாக பல்வேறு குழப்பத்திற்கு மத்தியிலேயே பாரம்பரியமிக்க இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இதில் சிறந்த காளைகளுக்கும் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் கார் மற்றும் டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதிலும் கூட தற்போது ஒரு குழப்பம் என்பது நீடித்திருக்கிறது. எப்போதுமே சுமூகமாக நடைபெற்று முடியக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் இந்த ஆண்டு பல்வேறு விதமான குழப்பங்கள் நீடித்திருப்பதாக தற்போது மாடுபிடி வீரர்களும் மாட்டின் உரிமையாளர்களும் வருத்தத்தினை தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற இருக்கக்கூடிய இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி உலக பிரசித்தி பெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காண வேண்டும் என்பதற்காக தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்கள் வெளி நாடுகளிலும் இருந்தும் கூட ஏராளமான ரசிகர்கள், தமிழ் பற்றாளர்கள், தமிழ் பாரம்பரியத்தை விரும்பக்கூடியவர்கள் என ஏராளமான நபர்கள் இங்கு வருகை தந்து அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிடுவது என்பது வழக்கமாக இருந்து வரும். இந்த சூழலில் தான் இன்றைய தினம் அந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தாமதமாக துவங்கி தாமதமாக முடிந்தது என்பது அனைவருக்குமே வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரையில ஒட்டுமொத்தமாக 1000க்கும் மேற்பட்ட டோக்கன்கள் என்பது வழங்கப்பட்டது. இந்த 1000 டோக்கன்கள்ல மருத்துவ பரிசோதனை அனைத்தும் நிறைவு பெற்றதற்கு பிறகாக ஒட்டுமொத்தமாக 800க்கும் மேற்பட்ட காளைகள் இன்றைய தினம் அந்த போட்டியில அனுமதிக்கப்பட்டது. இந்த 800க்கும் மேற்பட்ட காளைகளை போன்றே மாடுபிடி வீரர்களுக்கும் 600க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களுக்கு டோக்கன் என்பது விநியோகம் செய்யப்பட்டிருந்தது. அந்த 600க்கும் மேற்பட்டவர்கள இன்றைய தினம் பங்கேற்பதற்காக வந்திருந்தவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரையும் 481 நபர்கள் இன்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில பங்கேற்பதற்காக வருகை தந்திருந்தார்கள். இதுல மது அருந்தி வந்ததாக 24 நபர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள் என்றால்
ஒரு போட்டி துவங்குகிறது என்றால் அந்த போட்டி துவங்குவதற்கு முன்பாக மாடுபிடி வீரர்களுக்கும் மாட்டிற்குமான இந்த மருத்துவ பரிசோதனை என்பது செய்யப்படும். டோக்கன் வைத்திருந்தாலும் அந்த வாடிக்கு செல்வதற்கு முன்பாக செய்யப்படும் மருத்துவ பரிசோதனையில் மருத்துவர்கள் ஒப்புதல் அளித்தால் மட்டுமே அந்த வீரர்களும் அந்த காலையும் தகுதி பெற்றதாக அனுமதிக்கப்படும். அந்த அடிப்படையில இன்றைய தினம் வருகை தந்த 489 மாடுபிடி வீரர்கள்ல 24 நபர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அதன் அடிப்படையில ஒட்டுமொத்தமாக இன்றைய தினம் பங்கேற்ற மாடுபிடி வீரர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரையும் 465 மாடுபிடி வீரர்கள் இன்றைய தினம் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில பங்கேற்றார்கள். 9 சுற்றுகள்ல ஒவ்வொரு சுற்றிற்கும் 50 முதல் 60 மாடுபிடி வீரர்கள் என்ற அடிப்படையில ஒவ்வொரு சுற்றிற்கும் மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றார்கள். அதற்கு பிறகாக ஒவ்வொரு சுற்றிலும் அதிக காளைகளை பிடித்தவர்கள் என்ற அடிப்படையில தேர்வு செய்யப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட வீரர்கள், குறிப்பாக 11 வீரர்கள் இறுதி சுற்றான 10வது சுற்றில் அவர்கள் களம் கண்டார்கள். அந்த 10வது சுற்றின் முடிவில் அதிக காளைகள் யார் பிடிப்பார்களோ அவர்களுக்கு முதல் பரிசு என்பது வழங்கப்படும் என்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் 2 நபர்கள் இன்றைய தினம் நடைபெற்ற அந்த போட்டியில 2 நபர்கள் 16 காளைகளை பிடித்திருந்தார்கள். குறிப்பாக அஜித் என்பவரும் அதே போன்று பிரபாகரன் என்ற 2 இளைஞர்களுமே கடுமையான சவாலான போட்டியாக இருந்தது. ஒவ்வொரு வீரரும் ஒரு வீரர் 14 காளைகளை பிடித்திருந்தால் அடுத்த ஒரு சில மணி நிமிடங்களுக்குள்ளாகவே அந்த பிரபாகரன் என்ற வீரரும் 14 காளைகளை அடக்கி சமன் செய்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் ஒவ்வொரு மாடுபிடி வீரரும் தனது முழு திறனையும் காட்டி இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில பங்கேற்றதற்கு முடிவாக அஜித்குமார் என்பவர் 16 காளைகளை பிடித்து முதல் பரிசு வெற்றி பெற்றிருப்பதாக தற்போது அந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே போன்று பொதும்பை சேர்ந்த பிரபாகரன் என்பவருக்கு 2வது பரிசும், 3வது பரிசாக நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்பவருக்கு 3வது பரிசும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று சிறந்த காளைகளுக்கான தேர்வை பொறுத்தவரை டாக்டர் பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவருடைய காளை முதல் பரிசு வெற்றி பெற்றிருக்கிறது. 2வது பரிசாக கைக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த தமிழ்செல்வன் என்பவருடைய காளை 2வது பரிசாக வெற்றி பெற்றிருக்கிறது. ஜெயலானி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. பாருங்க, ஆனா அவர் பிரபாண்ட் அவர்கிட்ட கேளுங்க, நான் தான் பெஸ்ட், நம்பிக்கை இருக்கு, நான் தான் பெஸ்ட், நான் பிடிச்சிருக்கேன். எங்க பேஜ்ல வந்து டைம் கொடுக்கல, கிடமாடல வந்து டயத்தை கிடைச்சிச்சு, எங்க ஒழுங்கா பிடிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாச்சு போட்டி, லாஸ்ட் ரொம்ப கஷ்டமாச்சு. சிறந்த பிடிக்காத பிரவானே நல்ல வீரர் ஃபர்ஸ்ட் வாங்க பண்ணாங்க, அந்த இதுல பிடிச்சு ஃபர்ஸ்ட் வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சமமா இல்ல, நான் லீடிங், நான் தான் ஃபர்ஸ்ட். லாஸ்ட் கால் நான் ரெண்டும் ஒரே சமமா இருந்தோம். லாஸ்ட் மாடு நான் தான் பிடிச்சு வின் பண்ணிருக்கேன். எதிர்பார்த்து நாங்க பிளான் பண்ணி தான் வந்தோம். இப்ப பிடிப்போம் நம்பிக்கையோட வந்தோம். நாங்க நிறைய இடத்துல ஒரு பேர் ஜெயின் வாங்கியிருக்கேன், நிறைய இடத்துல பரிசு வாங்கியிருக்கேன், ஃபர்ஸ்ட் வாங்கி நிறைய வாங்கியிருக்கேன். நான் தான் அஞ்சமலையை நம்பி வந்தேன். எது இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். அதிகமா சந்தோஷம் நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் தேர்ட் பிரைஸ் வாங்க முடிஞ்சு, எடுத்து இறங்கினா பசங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதை விட எங்க வீட்லயும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. பசங்க இல்லாட்டினா நேரம் முடிச்சிருக்க முடியாது.